Marathon Group, only Benny. ஓகே, ஸோ நம்ம ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் அவங்களோட காம்படிட்டிவ் டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பெனில்டா அண்ட் அபிநயா தான் இன்னைக்கு ரொம்ப லீஸ்டா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எலிமினேஷன் வுட் பி பேஸ்ட் ஆன் யோர் வெயிட் லாஸ். ஸோ யார் அதிகமாக வெயிட் லூஸ் பண்ணலையோ எலிமினேட் ஆயிடுவீங்க. அபிநயா, மிகப்பெரிய லட்சியம், மிகப்பெரிய கனவு, மிகப்பெரிய தேடல் எல்லாத்தோட தான் இந்த மேடைக்கு நீங்கள் வந்தீங்க. ஒருவேளை உங்களுடைய கனவு, லட்சியம், பயணம் இந்த நொடியோட தகர்ந்து போச்சு அப்படின்னா அபிநயா அப்படிங்கிற பெண் இந்த ஷோவை விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் என்னவா ஆக போறாங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு லைஃப் இருக்கு. நடராஜன் சார் கொடுத்த ஒர்க் அவுட் எல்லாமே கண்டிப்பாக நான் என்னோட வீட்டில் நான் செய்வேன். ட்ரை பண்ண மாட்டேன், கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இவங்க ஒல்லியாகிறதுக்குள்ள கண்டிப்பாக நான் ஒல்லியாகி வருவேன். போன வாரம் உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு மீண்டும் நான் கொடுத்தப்ப நீங்கள் சொன்னீங்க, என் அக்காவுக்காக நான் இதை பண்ணி ஆகணும், என் மாமாவுக்காக இதை நான் பண்ணி ஆகணும், எங்கள் அம்மாவுக்காக பண்ணி ஆகணும். இந்த வாய்ப்பை மற்ற கண்டஸ்டண்ட்டை விட தக்க வச்சுக்க வேண்டிய பொறுப்பு மிக அதிகம். ஏன் தவற விட்டீங்க? என்ன தப்பு பண்ணீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட ஃபால்ட் தான். கரெக்டாக டாஸ்க் இது பண்ணியிருக்கணும். பட் என்னால் அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. என்னால் சுத்தமாக ரொம்ப பெயின் ஆகிடுச்சு. எனக்கு காரணம் சொல்ல விரும்பலை. பட் என்னோட தப்பு தான். என்னோட பெஸ்ட்டை நான் என்னால் அதுக்கு மேலேயே என்னோட இதை கொடுத்தேன். பட் அம்மா சாரிம்மா, சாரிடி. அபிநய் அவரால் முடிந்தவரை முயற்சி செய்தும் இடையில் முடியாமல் வேகம் குறைவாக காணப்பட்டார். மேலும் போட்டியின் முடிவில் மயங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். தன்னுடைய கடினமான பயிற்சிக்கும் முயற்சிக்கும் பலனில்லாமல் போய்விடுமோ என்று அபிநயாவின் பெற்றோரின் கண்களில் ஏக்கம் வழிவது நமக்கும் தெரிகிறது. இருந்தும் முடிவிற்காக காத்து. ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட ஃபெலோ கண்டஸ்டன்ஸ்க்கு ஏதாச்சும் ஃபைனலாக ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த மெசேஜ் சொல்வீங்க? எல்லாரும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. டயட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. டயட்டு நான் ஃபாலோ பண்ணாதனால தான் இப்படி டான்ஸ் ரவுண்டில் வந்து நிற்கிறேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதை விட மெயின் நீங்கள் வந்து டயட் ஃபாலோ பண்ணுறது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபுல் எஃபெக்டை கொடுங்க. ஆல் தி பெஸ்ட். மேல் கண்டஸ்டன்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு நீங்கள் நினைக்கிறாள் யார்? செந்தில், நிக்லேஷ். செந்தில், இந்த ஷோ வந்ததுக்கு அப்புறம் தானே அபி தெரியும்? ஆமாம், இந்த ஷோ வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் எல்லாருமே ஒருத்தர் அறிமுகம். ஆனால் மிக வருஷம் பழகிற மாதிரி எல்லாரும் ஒரு 2 வாரங்களுக்குள்ள சேர்ந்துட்டீங்க. நம்ம டீம்ல இருந்து ஒரு தோழி, ஒரு சகோதரி வெளியில போறாங்க. ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரே மோட்டிவ் தான், வெயிட் குறைக்கணும்ட்டு. ஸோ எல்லாருமே ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். ஆனால் பட் அபிக்கு உள்ள ஒரே ட்ராபேக் என்னன்னா, அவள் ஹாஸ்டல்ல இருந்து வரா. அவள் வந்து நாங்கள்லாம் வந்து வீட்டில் இருந்து வரனால நாங்கள் எங்கள் ஃபுட் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். பட் அவள் ஹாஸ்டல் என்ன தராங்களோ அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறா. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவள் இனிமேல் அதை தப்பு பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீக் தாண்டிட்டானா அவள் கண்டிப்பாக எங்களோட கடைசி வரைக்கும் வருவா. பெனில்டா, எங்களோட பெஸ்ட் நாங்கள் 2 பேருமே கொடுத்துருக்கோம். ஸோ அதில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் அவள் கூட பேரப் ஆனதில் ரொம்ப அவளோட பெஸ்ட்டை அவள் கொடுத்து நான் பார்த்ததில்ல. இதில் ஐ ரியலி சா அவளால் என்ன முடியுங்கிறத அவள் காமிச்சிருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வெயிட் லாஸ் பர்சன்டேஜும் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு டயட் முடிஞ்சாலும் நான் ஃபாலோ பண்ணேன். ஒர்க் அவுட்டும் ஐ கேவ் மை பெஸ்ட். ஆனால் ரெஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மி. ஐ ஸ்லெப்ட் ஹார்ட்லி ஃபார் 3 hours. குழந்தைய பார்த்துக்கணும். ஒரு நிமிஷம் கூட அவ நம்ம கண் முன்னாடியே இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட கண்ணை எடுக்க முடியாது அவகிட்ட இருந்து. ஸோ இந்த 2 விஷயம். நாட் ஒன்லி தட், அம்மா இருக்கிறதுனால நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் பண்ணி, ஸோ ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் எல்லா தடைக்கற்களையும் உடைச்சு நீங்க படிக்கற்களா ஒவ்வொரு லெவலா வந்துட்டு இருக்கீங்க. அதுக்காக நம்ம டீம் சார்பா ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ ஒருவேளை நீங்க வந்து இந்த ஷோ விட்டு இன்னைக்கு எலிமினேட் ஆயிட்டீங்கன்னா யாரை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க? I'll miss everybody. அதுக்காக நான்
எனிவே வாட் எவர் ஹேப்பன்ஸ் நான் மிஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கண்டிப்பாக அவங்கள டிவிலையும் பார்ப்பேன், என்னால் முடிஞ்ச அளவு நேர்லையும் வந்து ஒரு வியூவராக இருந்தால் ஐ என்கரேஜ் தம் ஃபார் ஷுர். அபிநயாவோட அம்மா அபிநயா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி படிக்கட்டில் ஏறி தண்ணி ரொப்பிட்டு இருக்கிறப்ப அவங்க அழற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஆமா, அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நீங்க கீழே அழுதுட்டே இருந்தீங்க. அவ சின்ன குழந்தை மாதிரியே தான் நாங்க பாத்துக்கணும் எல்லாருமே. அவ இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கானா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவ உடம்பே குறைக்க மாட்டாங்கிற கவலை தான் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு திறமையா இந்த அளவுக்கு செஞ்சிருக்கானா அது எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு சாப்பிட்டு இருந்தானே இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. சிஸ்டர் சொல்லுங்க சார். நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க சிஸ்டர்? அவ கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளவு தூரம்லாம் அவ பண்ணுவான்னு கூட நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இந்த அளவுக்கு பண்ணதே எனக்கு ஓகே தான். அதான் என்னால தாங்க முடியல. அவ அப்படியே வெளியில வந்தா கூட அவ இதே டயட்டை நாங்க ஃபாலோ பண்ண சொல்லுவோம் கண்டிப்பா. பெனில்டாவோட சிஸ்டர் இருக்கீங்க. இனிமே அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருப்பேன். நான் ப்ராமிஸ் பண்றேன் அவளுக்கு. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு நீங்க மனசு வருத்தப்படுறீங்களா? இல்லை நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னால் ஃபுல்லாக பண்ண முடியல. ஆனால் இனி கண்டிப்பாக பண்ணுவேன் நான். வாழ்க்கையில் எல்லா மனுஷங்களுக்குமே மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்பம் மட்டும்தான். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில் நான் வந்து ஒரு ஆங்கரா நிற்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா இவ்வளவு குடும்ப உறுப்பினர்கள் அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் மேலே இவ்வளோ பாசத்தை கொட்டுறாங்க அப்படின்னா இன்னும் வந்து நம்ம நாட்டில் குடும்பம் வலுவாக இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி தான் இந்த ஷோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படியா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் எலிமினேஷன் அப்படிங்கிறது வந்தே தீரணும். இப்போ உங்கள் 2 பேருடைய வெயிட்டை செக் பண்ண போகிறோம். யார் ரொம்ப ரொம்ப கம்மியாக வெயிட்டை குறைச்சிருக்கீங்களோ அவங்க இந்த ஷோலேருந்து எலிமினேட் ஆக போகிறீங்க. ஓகே, வெயிட் பார்த்துடலாமா? வெயிட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய அபிப்பிராயத்தை என்னுடைய கருத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு போட்டின்னு வந்துச்சுன்னா இல்லை ஒரு வாழ்க்கையில் வெற்றி தோல்வி எந்த நிலையிலுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் எல்லாருமே இருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமானது ரொம்ப முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சா ரொம்ப மனசு கஷ்டப்படும். இப்போ ஒரு போட்டி நம்ம பார்த்தோம். இந்த போட்டியில் விறுவிறுப்பாக 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் மாதிரி ரொம்ப விறுவிறுப்பாக ரொம்ப கடுமையாக செஞ்சாங்க. ஏன்னா வெற்றி பெற்ற பேரை விட இவங்க 2 பேரோட முயற்சி ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. அதற்கும் மேலே 2 பேரும் ஒருத்தரை விட்டு கொடுக்காம பேசினாங்க. சபாஷ். அவங்களோட குடும்ப சூழ்நிலை அந்த தடையெல்லாம் தாண்டி இவங்க ஹாஸ்டலில் இருக்காங்க. அவங்க வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி அவங்களோட இந்த உற்சாகத்தோட இந்த வெயிட் லாஸை பண்ணி காட்டணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாள் எக்ஸசைஸ்னாவே என்னன்னு தெரியாமல், உடற்பயிற்சினா என்னன்னு தெரியாதவங்க இன்னைக்கு வந்து அடிப்படை பயிற்சி தான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் போக போக அந்த பயிற்சி ரொம்ப கடுமையாகும். ஸோ அதனால இன்னும் ஒரு வாரம் அவங்களுக்காக இந்த எலிமினேஷன் ரவுண்டை அவங்களுக்காக எக்ஸாம்ஷன் பண்ணி பர்மிஷன் கொடுத்து அடுத்த வாரத்திலேருந்து எலிமினேஷன் பண்ணலான்னு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ட்ரெய்னர் சார் சொல்றது கூட ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். இந்த பூமியின் மேல் நிற்பதால் தான் இந்த பூமிக்கு சுமையாகிறோமோ என்று இதுவரை நினைத்திருந்த போட்டியாளர்கள், இல்லை, நாம் பூமிக்கு சுமை அல்ல, பூமியே தங்களின் கால்களுக்கு கீழ்தான் என்று உணரும் தருணத்தில் அவர்களின் தன்னம்பிக்கையை பாதியில் புதைப்பது சரியானதா? பயிற்சியாளரின் வார்த்தை கவனிக்கப்பட வேண்டியவை. இருந்தும் போட்டி எனும் வகையில் சக போட்டியாளர்களின் எண்ணம் என்ன? இது ட்ரெயினர் சொன்ன மாதிரி நம்ம வந்து நேச்சுரல் தெரப்பிஸ் யூஸ் பண்ணி நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா 15 டேஸ்ன்றது ஒரு இனிஷியல் டைம் எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் தேவைப்படும் அப்படின்றது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனாலும் நம்ம கோ கண்டஸ்டன்ஸ் எல்லார்கிட்டயும் ஒரு வார்த்தை இதை பத்தி கேட்கலாம் அப்படின்னு தான். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மோகன். ரொம்ப பெரிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது மிஸ் பண்ணிட்டாங்க வச்சுக்கலாம், எங்க லைஃப்ல பெரிய ஒரு லைஃபே மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு பாடி மெயின்டெனன்ஸ் இல்லாம என்ன தருவாங்க லைஃப், அது என்ன பிரயோஜனம்? ஸோ அதனால அவங்க கூட இருக்கணும் என்னோட தனிப்பட்ட முறையில இருக்கு.
இந்த ஸ்டேஜ் நிற்கும் போது எங்களுக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்குதுன்னா நான் கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் தான் நான் ப்ரே பண்ணுவேன். இதே ஸ்டேஜ்ல நானும் சோனாவும் எலிமினேஷன்ல போன வாரம் நின்று இருக்கோம். ஸோ எங்களுக்கு நிஜமாவே அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு தெரியும். எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஐ திங்க் போன தடவை நாங்க நின்னனால தான் இந்த தடவை வந்து நிக்க கூடாதுன்ற ஒரு வெறியோட பண்ணோம். ஸோ வி ஹாவ் டு கிவ் தம் a சான்ஸ். ஓகே குட். ஓகே, ஓவராலா நம்மளோட கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து இவங்க தொடர்ந்து இந்த பயணத்தில் நீடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. உங்களுடைய கருத்து மட்டும் அது கிடையாது. ட்ரெயினர் மிஸ்டர் டாக்டர் ஆர் நடராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி சயின்டிஃபிக்கா பார்க்குறப்பையும் ஒரு பாடி ஸ்ட்ரக்சருக்கு அவங்களோட ரெகுலர் லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் லைஃப் வரதுக்கு மினிமம் ரொம்ப பேர் மினிமம் ஒரு 15 இருந்து 20 டேஸ் ஆகும். அதுலயும் நேச்சுரல் தெரப்பி மூலமா. அதனால இப்ப 15 டேஸ் தான் ஆயிருக்கு. சோ ட்ரெயினரோட கருத்துப்படி மிக கடுமையாக உழைத்த உங்களுடைய 15 நாள் உழைப்புக்கு நம்ம ஒல்லி பெல்லி டீம் தர பரிசு, ட்ரெயினர் தர பரிசு. நீங்க 2 பேருமே நெக்ஸ்ட் லெவல் போறீங்க. இந்த விஷயம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு கிடைச்ச 2வது ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஓகேயா? சோ அடுத்த வாட்டி கண்டிப்பா நம்ம வந்து எந்த விதமான ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. சோ டெஃபினெட்லி யூ நீட் டு வொர்க் ஹார்ட். both of you are safe this week. சூப்பர். போய் உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க. கம் ஆன். நோ எலிமினேஷன் அப்படின்னு வரப்ப நம்ம போட்டியாளர்கள் வந்து இன்னும் போட்டி ஈஸி ஆகும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இன்னும் போக போக டாஸ்க் வந்து கஷ்டமாக போகுது, காம்படிஷனும் கஷ்டமாக போகுது. ஏன் அப்படின்னா நம்ம 14 கண்டஸ்டன்ட்க்கும் அவங்க ஃபர்ஸ்ட் டே இருந்ததுக்கும் அவங்க 7th டே இருந்ததுக்கும் அவங்க 14th டே இருந்ததுக்கும் அவங்க மன அளவுலையும் உடல் அளவுலையும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. காரணம் நாள் அதிகமாக அதிகமாக அவங்க இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் நாம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. இந்த உண்மை மேலும் மேலும் வலிமையான உண்மையாக மாறப்போகுது. தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நாளைக்கு 7 ஆண் போட்டியாளர்களும் இதே மேடையில கலந்துக்க போறாங்க. அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட போட்டி நடக்க போகுது, அதுல இருந்து யார் எலிமினேட் ஆக போறா அப்படிங்கறத நாளைக்கு பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது மருதம் குரூப் ஒன்லி பெல்லி. முதல்ல டீயா டான்ஸ் ஆனோம்னா என்ன பண்ண தெரியுமா? பொருள் எப்படி இப்படி பண்ணுவாங்க. இங்க எப்படி பண்ண முடியாதெல்லாம். ஆக்சன் சொல்றதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்ப்பா. மயிலே மயிலே அறுக்கு போட சொன்னா அது போடாது. நம்ம தான் பிடிச்சி ஒண்ணுன்னா